பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலை தேவன் தந்தக்கான சோதரிக்க இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். அப்போ நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே நன்றி. உங்கள் வசனத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவரே விளக்கி காட்டுங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போ நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படி, நீதிமொழிகள் 8:34 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வாசல் படியில் நித்தம் விழித்திருக்கணும். அப்போ ஆண்டவருடைய வாசல்படி எது? ஆண்டவர் என் ஆலயம்னு சொல்லியிருக்கிறாங்க, என் வீடுன்னு சர்ச்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அங்கே எப்படி இருக்கணும்னா விழித்திருக்கணும். எல்லோரும் சர்ச்சில் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்கவுங்க எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காங்களோ அதையே அணிந்துட்டு ஹைஃபையாக இருப்பாங்க. சிலவங்க கொஞ்சம் பக்தியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாங்க, என் வாசல்படி நித்தம் விழித்திருந்து தூங்கக்கூடாது. சர்ச்சை சிலவங்க தூங்கிடுவாங்க. சில விஷயம் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, செய்தி நடந்துகிட்டு இருக்கும், அப்போ பார்த்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாங்க, என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து அப்படியே எப்போவுமே கவனமாக இருக்கணும். கவனம் இல்லை அப்படின்னா மரணம் பைபிள் சொல்லுது. மோசேக்கு விரோதமாக போராடுதாங்க. மோசே தேவனுடைய மனிதன். அவருக்கு விரோதமாக கோராகன் கூட்டத்தார் போராடுதாங்க. அப்போ கொஞ்சம் கூட பயமே இல்லை அவங்க யார்கிட்ட போராடுதாங்கன்ட்டு. எனக்கு சொல்லப்பட்டிருக்க விழித்திருந்து காத்திருந்து அப்படின்ட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் முழிச்சிருக்கிற அனுபவம் இருக்கணும், காத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். இது ரெண்டுமே கோராகன் கூட்டத்தாருக்கு இல்லை. மோசேக்கு விரோதமாக போராடுதான். கடைசியில் அந்த கூட்டத்தார் ஒரு வித்தியாசமான மரணம் அவங்களுக்கு நேரிடுது. உயிரோட பாதாளத்துக்கு போகிறாங்க. அதனால் பயங்கரமான காரியம். இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு, அவருடைய வாசற்படியில் விழித்திருக்கணும். ரெண்டாவது, என் கதவு நிலையருகே காத்திருக்கணும். அவர்கிட்டே தான் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம கேட்கணும். கதவு அப்படின்னா அவருடைய சமூகம், இல்லைன்னா அவர் பக்கத்தில் நெருங்கிறது. பக்தர் விதமாக பாட்டு படிக்கிற, தேவனை நான் உம்மாண்டில் இன்னும் கிட்டி சேரணும், உங்கள் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. மோசே ஆண்டவர் பார்க்கலாங்க. இன்னும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, மோசே ஆண்டவர் கதவு நிலையே இருந்தார். மோசே மட்டும்தான் இருப்பார். நீங்கள் நானும் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க. சின்ன பையன்லேருந்து பெரியால் ஆண்டவர் பயன்படுத்துகிறாங்க. எங்கே பார்த்தா என் கதவு நிலையிருக்கே காத்திருக்கணுமா. 8:34 விழித்திருக்கணும். ரெண்டாவது காத்திருக்கணும். அடுத்தால பார்த்தோம் அப்படி, எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். அதே வசனத்தை 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும். தூங்கினாலே ஆசீர்வாதம் இருக்காது. சிலங்க பஸ்ஸில் போனால் தூங்குவாங்க, ட்ரெயினில் போனால் தூங்குவாங்க, கடையில் இருந்தால் தூங்குவாங்க. தூங்கி சில களவு போகும், ஆக்சிடென்ட் நடக்கும். நான் பைபிள் தெளிவாக சொல்லுது, எங்கே நம்ம போனாலும் ஆண்டவருடைய பலன் இல்லாமல், ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்ம போக முடியாது. ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, ஆனால் தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டாங்க, பிழைச்சிட்டாங்க. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, விழித்திருக்கணும், காத்திருக்கணும், செவி கொடுக்கணும். அதே 34 பார்த்தோம் அப்படி, எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான்னு பைபிள் சொல்லுது. அப்போ எப்படி நம்ம செவி கொடுக்கணும்? நீங்கள் சிலவங்க கொஞ்சம் கூட யாருக்குமே கேட்கவே மாட்டாங்க. ஒரு பையன் அமெரிக்காவில், சின்ன பையன், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியே மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து பிள்ளைகள் ரொம்ப அடம் பிடிக்கும், கத்தும், கூச்சல் போடும். இந்த பையனுக்கு 8 வயசுக்கு மேலே, 8 வயசுல ஒரு நல்ல பாப்பறம், கீழ்ப்படிதலே இல்லை. அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, இல்லைன்னா செவி கொடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த பழக்கத்திலே, கீழ்ப்படியாத பழக்கத்தில் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பையன் செத்து போயிட்டான். அற்ப ஆயுசில் செத்து போயிட்டான். அப்போ இங்கே பைபிள் சொல்லுது, எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் யார் அப்படின்னா, அந்த உலகத்தில் கொஞ்சம் அனுபவிப்பாங்க, நல்ல நிலையில் ஆண்டவர் வைப்பாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ இந்த 3 காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் காத்திருந்தா அப்படின்னு பைபிளில் பார்க்கலாம். நிறைய பேரை பற்றி நம்ம பார்க்கலாம். சின்ன பையன் சாமுவேலை பற்றி பார்க்கலாம், ஆபிரகாமை பற்றி பார்க்கலாம், ஈசாக்கை பற்றி ஈசாக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லை, ஏதாவது ஒரு குறை இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்காங்க.
ஆண்டருக்கு செவி கொடுக்காங்க. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் பிள்ளை தான். எல்லாம் நிறைய செய்தி நம்ம கேட்குறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் கூட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் மற்றவங்கெல்லாம் ரொம்ப ஆசிரியக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது என் பையன் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, என்னையும் ஆசீர்வதிப்பேன், இப்போ உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவன். 100வது வயசில் ஈசாக்கு பிறக்காரு. அவர் எவ்வளோ காத்திருந்திருப்பார். யோபுக்கு 7 மாதம் கடுமையான கஷ்டம். அவர் தான் பாக்கியவான். அவர் செவி கொடுத்தார், ஆண்டவருக்கு செவி கொடுத்தார். அவங்க மனைவி கடுமையாக பேசுனாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார், காத்திருந்தார்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வசனத்தின்படி அவர் காத்திருந்தார். அவர் மனைவி சொன்னபடி கேட்கல, ஆண்டவர் சொன்னபடி யோபு கேட்டார். எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். இந்த வருஷம் 34 நம்ம கடைசியில் பார்த்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். யோபா புலம்புனாரியா, பெரிய கோடீஸ்வரர் பணக்காரர், அப்படியே எல்லாம் அழிஞ்சிட்டு லாரியாசினாங்க. அதனால சிலவங்க இறந்துருவாங்க. ஆக்டர்ஸ் நிறைய பேர் இறந்துருவாங்க. இப்போ பணம் இல்லைன்னா இறந்துருவாங்க, பேர் இல்லைன்னா இறந்துருவாங்க, கஷ்டம் வந்து இறந்துருவாங்க. ஒரு மனிதனுக்கு 1 கோடி கஷ்டம், கடன், அந்தால இறந்துட்டார். அது நிறைய பேப்பரில் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு கேன்சர், அந்தளவே ரயில்வே ட்ராக்கில் போய் தலை வச்சு இறந்தார். அதோட பயங்கரமான காரியம் யோபுக்கு இருந்தது. அவர் அந்த பொண்ணுலேருந்து சொரிஞ்சிட்டு இருந்தார் சாம்பல். ஏன்னா சாம்பல் கொழுமை. அப்படி இருந்த மனிதன் ஆண்டவருக்கு செவி கொடுத்தார். என்ன செவி கொடுத்தார்? ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார். அவர் சொன்னார், நான் நிச்சயமாக அவரை பார்ப்பேன், நான் சோதிக்கப்பட்ட பின் நான் பொண்ணாக வழங்குவேன்னு சொன்னார். எப்போ வழங்குவார்? இந்த மாம்சத்தில், இந்த உலகத்தில் நான் வழங்குவேன்னு சொன்னார். இறந்த பிறல்ல, நான் சோதிக்கப்பட்ட பின்ன பொண்ணாக வழங்குவேன் அப்படின்னு சொன்னார். அது நடந்தது. அப்படி அதான் இவர் எனக்கு செவி கொடுக்கணும். என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டருக்கு செவி கொடுக்கணும். மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். பெரிய மனிதர்களே, தெளிவாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். அதில் தாழ்மை இருக்கும், அதில் ஒரு உணர்த்துதல் இருக்கும், பாவ உணர்வு இருக்கும். அதான் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள். எனக்கு செவி கொடுக்குறேன்னு எவனும். இன்னொரு வசனத்தில் பார்த்தோம், நீதிமொழி 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் அதே காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்கிறார். நீதி 1 கடைசி வசனம், நீதிமொழிகள் 1 கடைசியில், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் மிக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஒரு அமைதியை ஆண்டவர் தருவார். ஆண்டருக்கு செவி கொடுக்குறவங்களுக்கு ஒரு அமைதி கொடுப்பார். எந்த நிலையில் அவங்க இருந்தாலும் அங்கே ஒரு அமைதி காணப்படும். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என்னுடைய சமாதானத்தையே வைத்து போயிருந்து சொன்னார். ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லும் பொழுது கல்லறி வந்தாங்க. கடைசியில் அவர் கொல்லதான் கொண்டுட்டாங்க. அப்போ இதெல்லாம் நினச்சி அவங்க சொல்கிறாங்க, இவர் போகிறேங்காரு, அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும், நாங்கள் பயந்துருந்தாங்க. உங்களுக்கு சமாதானம் ஆண்டவர் சொன்னாங்க, என்னுடைய சமாதானத்தை வைத்து போயிடும்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கு செவி கொடுத்தாங்க சீசர்கள். எங்கே பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு செவி கொடுக்குறேன் எவன் அவன் விக்கிரமேட்டி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். எங்கே பார்த்தாலும் ஆபத்து, நோய் இங்கே ஆபத்து, பேய் இங்கே ஆபத்து, வறுமை இங்கே ஆபத்து, வலவாசி இங்கே ஆபத்து, அதிகாரங்க ஆபத்து. டக்குன்னு எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க, தோந்தவங்க அப்படியே பயத்தில் இருக்கிறாங்க, ஆபத்தில் இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களோ, ஆபத்து. எனக்கு செவி கொடுக்க வேணும், அவன் விக்கிரமண்டி வாசம் பண்ணி, விக்கிரம் வராது, ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான். என்ன நடந்தாலும், என்ன காரியம் வந்தாலும், என்ன இருக்கோ என்ன இல்லையோ, நம்ம பயப்படாமல் இருப்போம்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. பிரியமானவர்களே, ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுகிறது எவனாக்கா? சாமிகிட்ட மட்டும் பேச மாட்டாங்க, சீசர்கள்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க, தாவீதுகிட்ட மட்டும் இல்லை, சாலமோன்கிட்ட உங்கள்கிட்டையும் தேவன் பேசுவார். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் விழித்திருக்கணும், காத்திருக்கணும், செவி கொடுக்கணும். இப்படி நம்ம செய்யும்பொழுது தேவன் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், சமாதானம் தருகிற தேவனாக இருக்கிறார், அமைதி தருகிற தேவனாக இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நம்ம இப்போ ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை மத்துதிக்கிறோம் ஐயா, குருபல்லவரே மத்துதிக்கிறோம், எங்கள் தெய்வமே மத்துதிக்கிறோம், எங்கள் ராஜா மத்துதிக்கிறோம், எங்கள் தஞ்சமே மத்துதிக்கிறோம், எங்கள் நினைவாக இருக்கிறவரை மத்துதிக்கிறோம். விழித்திருக்க கிருபச்சிங்க, காத்திருக்க கிருபச்சிங்க, செவி கொடுக்க கிருபச்சிங்க ஆண்டவரே. ஆபத்து கண்டு அமைதியாக இருக்க கிருபச்சிங்க ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. வியாதி வறுமையை மாற்றுங்க, என் தேவைகளை சந்திங்க, உயர்த்துங்க, தடைகளை மாற்றுங்க, அவங்க கூட இருங்க ஆண்டவர். அப்படியே செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.